Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மணி ஹீஸ்ட் போட்டோ எடிட்டிங். ஸோ அந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன வீடியோ தான். சின்ன வீடியோவில் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோக்கு போக முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு உங்கள்கிட்ட பேசணும். ஸோ இதுதான் நம்ம சேனல். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒழுங்காக உங்களுக்கு வந்து சேரும். கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அது சும்மா தான் இருக்குது, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குக்கும் எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த எடிட்டிங் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எடிட்டிங் பண்ணுறது பார்க்க முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ⴜ ஆப்பில் போய் உங்கள் ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து பிங்க் கலர் பேக்ரவுண்ட் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ பிங்க் கலர் இல்லை, எனக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். பிங்க்கு கொடுத்தா நம்ம எடிட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு சொல்லி நம்ம கலர் தேடி இப்போது பிங்க் கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உடனே பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே என்னடா இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ எதுக்குன்னா இந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபோட்டோ நீங்கள் எப்படி வைக்கணுன்னா, இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், ரெட் கலர் வந்து ரைட் சைடில் வரணும், கிரே கலர் வந்து லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ இப்படி வச்சு பண்ணாதான் உங்களுக்கு மணி ஹீஸ்ட்ன்ற அந்த டைட்டில் மேலே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இதுவும் வராது. புரியுங்களா? ஒரு இது வராதுன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்களோட எஃபெக்ட்ஸை காணும். எஃபெக்ட்ஸுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பிளர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த பிளர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 27 வச்சு பாருங்கள். 27 இல்லை, மேக்ஸிமம் 20 வச்சுக்கோங்க. 20 வச்சா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்ட் லைட்டாக பிளர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ 30லாம் வேணாம், 20. நான் 26 வச்சு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஹீஸ்ட் ஃபோட்டோ. ஸோ மணி ஹீஸ்ட் ஃபோட்டோ இப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், இதுதான். என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்காதீங்க, அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இன்னும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ⴜ ஆப்பில் ரெடி பண்ண ஃபோட்டோவை நம்ம இங்கே எடுத்து கட் அவுட் இருந்த ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விஜய், அதாவது ஆக்டர் விஜய் தான் எடிட் பண்ணலான் இருந்தோம். அவர் ஃபோட்டோ நேர்லேயும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ⴜ ஆப் வந்து கொஞ்சம் அப்படி தான் காட்டும், ஏன்னா அப்போ தான் கார்ட்டூனாக இருக்குன்றாங்க. என்ன கொடுமை சார் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்கள் கட் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதில் பாருங்கள் பிங்க் கலருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு காட்டுது. ஸோ அதை வந்து எரேஸ்ன்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேறு லெவலில் ஒரு எடிட்டிங் நமக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா KGF ஃபோட்டோ எடிட்டிங், KGF போஸ்டர் எடிட்டிங். நான் அதை தான் இந்த வீடியோவில் போடலான்னு பார்த்தேன். சரி, உங்களுக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துடலாம். என்னென்னா நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் தான் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட முடியும்ல. இப்போ நம்மள்கிட்ட வெறும் 137 தான் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. நான் இதுமாரி நிறைய உங்களுக்காக ஒரு நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃபோட்டோ எடிட்டிங்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் இதே மாதிரி ஃபோட்டோ ஃபேஸ் எடிட்டிங் கொடுத்துருப்பேன். அது எப்படின்னா இதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு ஃபோட்டோ போய்ட்டு இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஒரு பிக் ஹெட், அதுக்கான லிங்க்கும் நான் கீழே மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் அதுவும் லைட்டாக உங்களுக்கு 1-2 ஸ்டெப்பு மாறும். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்ற அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஷேடோன்றதை அதிகமாக வேணாம், ஷேடோ கொடுத்தா ரொம்ப
ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துடாதீங்க. ஹியூ கொடுத்திங்கன்னா அப்புறம் ஃபேஸ் கலராக மாற ஆரம்பிச்சிடும். ஷேடோஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கம்மி. ஏன்னா கீழே அவன் கை வச்சுருக்கான் பாருங்கள் அந்த மணி ஹீஸ்ட். ஸோ அதுக்கும் இதுக்கும் சேம். நெக்ஸ்ட் இந்த மணி ஹீஸ்ட் அப்படின்ற டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை, எடிட் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி தலையை கரெக்டாக செட் பண்ணுறோம் பாருங்கள். ஐயோ இப்போ வந்து நம்ம மணி ஹீஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரெட் கலர் ரைட் சைடில் வரணும், பிளாக் கலர் லெஃப்ட் சைடில் வரணும்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த மணி ஹீஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.